வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன பார்க்க போறோம்னா, இந்திய ராணுவ தமிழ்நாடு ராலி 2019 வந்து பல்வேறு காலி பணியிடங்களுக்கு வேகன்சி விட்டுருக்காங்க. முழுமையாக வீடியோ பாருங்க, எக்காரணத்து கொண்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதே மாதிரி நம்ம புதுசாக டெலிகிராம் குரூப் ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு உண்டான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பேஜில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணிங்க. அதே மாதிரி ஃபியூச்சரில் 2 சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கும். அதுக்கு உண்டான லிங்கை கீழே கொடுத்துருக்கேன், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் தெரிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம முன்ன சொன்ன மாதிரி ராணுவத்தில் ஆட்சேர்ப்பு முகாமானது நடக்குது. ராணுவ ஆட்சேர்ப்பு அலுவலகத்தில் செகந்திராபாத்ல மூலம் 30 மார்ச் 2019 அன்று ஜார்ஜர் அரங்கம் நடைபெற உள்ளது. ஆந்திரா மாநிலம், தெலுங்கானா, தமிழ்நாடு, மேலும் அந்தமான் நிக்கோபார் தீவுகள், புதுச்சேரி மாநிலங்கள் அனைத்து மாவட்டங்களிலும் சிப்பாய் பார்மா பிரிவில் விண்ணப்பதாரர்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலான்னு விட்டுருக்காங்க. அதுக்குண்டான அபிஷியல் வெப்சைட் பாத்தீங்கன்னா www.joinindiaarmy.nic.in என்ற வெப்சைட் முகவரியில் 20 பிப்ரவரி 2019 முதல் 21 மார்ச் 2019 வரை விண்ணப்பிக்கலாம். 22 மார்ச்சுக்கு 2019 பிறகு ஆன்லைன்ல அனுமதி சீட்டு வழங்கப்படும். அதாவது உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு போடுறாங்க. மற்றும் விண்ணப்பத்தினை ஆள் சேர்ப்பு முகாமுக்கு தவறாது கொண்டு வரவும். ஹால் டிக்கெட் வந்து கம்பல்சரி நீங்க வந்து அந்த எக்ஸாம் நடக்கும்போது கண்டிப்பா கொண்டு வரணும்ன்றாங்க. அதே மாதிரி ஜாயின் இந்தியா வெப்சைட்டில் என்ற முகவரியில் அச்சிட்ட 23 மார்ச் பிறகு எடுத்துக்கொள்ளவும். அனுமதி சீட்டில் குறிக்கப்பட்டுள்ள நாள் மட்டுமே விண்ணப்பதாரர் முகாமில் பங்கேற்க முடியும். அதாவது உங்களுக்கு என்னைக்கான வர சொல்லியிருக்காங்களோ அன்னைக்கு உண்டான டேட்டுக்கு தான் நீங்க போக முடியும். அதை தவிர்த்து நீங்க போனீங்கன்னா மறுநாளோ அதுக்கு முந்தின நாளோ போனீங்கன்னா உங்களை வந்து அனுமதிக்க மாட்டாங்க. அனுமதி சீட்டு விண்ணப்பதாரர்கள் நீர், உடற்தாகவும் பாதுகாப்பு கையில் வேண்டும். அதே மாதிரி ரெக்யர்மெண்ட் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆள் சேர்ப்பு திட்டங்கள் பாத்தீங்கன்னா ஆவண பரிசோதனை நாள் மற்றும் நேரம், உடல் தகுதி தேர்வு, உடல் அளவீடுகளுக்கான தேர்வு நாள் குறித்து விண்ணப்பதாரரின் அனுமதி சீட்டில் அட்மிட் கார்டில் குறிப்பிடப்பட்டு அவர்களது முகவரிக்கு தெரிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மெடிக்கல் எக்ஸாம் ஆஃப் கேண்டிடேட் பாத்தீங்கன்னா விண்ணப்பதாரர்கள் மருத்துவ பரிசோதனை 30 மார்ச் 2019 முதல் ஆள் சேர்ப்பு முகாமில் நடைபெறும் போட்டிருக்காங்க. அதே மாதிரி கடந்த இறுதி 2 ஆண்டுகளில் தேச மற்றும் தேசிய அளவில் இந்தியா நாட்டின் சார்பில் பங்கேற்றுக் கொண்ட விளையாட்டு வீரர்கள் ஃபர்ஸ்ட், செகண்ட் இடத்தை பெற்றிருந்த போதிலும் அவர்கள் உடல் தகுதியில் விதிவிலக்கு மற்றும் போனஸ் மதிப்பெண் ஆகியவை இப்போது நுழைவுத் தேர்வில் தேசிய பொருளாதார பாடத்திட்டங்கள் குறிக்கப்பட்டுள்ளன வழங்கப்படும். விளையாட்டு பட்டியல் மற்றும் உடல் தகுதியில் விதிவிலக்கு வழங்கப்படும் என்று குறிப்பிட்டிருக்காங்க. அதே வந்து ஜாயின் இந்தியா வெப்சைட்ல வந்து நீங்க ரிஜிஸ்டர் பண்ண மாதிரி பண்ணிடணும். அதே மாதிரி கடந்த 2 ஆண்டுகள் மாவட்டங்கள் சார்பில் அளவில் பங்கேற்ற விளையாட்டு வீரர்கள் மாவட்ட அளவிலான பல்கலைக்கழக குழு, ரிலிஜனல் குழு முதல் மற்றும் 2வது இடத்தை பெற்றிருந்தால் அவர்கள் உடல் தகுதி விதிவிலக்கு மற்றும் போனஸ் மதிப்பெண்கள் வழங்கப்பட சமர்ப்பிக்கப்படும் அப்படின்னு போடுறாங்க. அது கொடுத்திருந்தாங்கன்னா அதுக்குண்டான டாக்குமெண்ட் வந்து நீங்க சப்மிட் பண்ணுமா. அதே மாதிரி நேஷனல் சர்டிபிகேட்ஸ், அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்டேட் லெவல் சர்டிபிகேட், யூனிவர்சிட்டி லெவல் சர்டிபிகேட், ஸ்கூல் லெவல் சர்டிபிகேட் முடிச்சிருக்கணும்ன்றாங்க. அதே மாதிரி அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கு 04:30 மணி அளவில் அவர்களது முகவரிக்கு அனுப்பிவிடப்பட்டுள்ள அனுமதி சீட்டில் குறிக்கப்பட்டுள்ள நாள் அன்று ஜார்ஜர் அரங்கம் ஆர்மி ஆர்டினன்சி சென்டர் செகந்திராபாத் வந்து சேர வேண்டும். விண்ணப்பதாரர்கள் வயது பரிசோதனை செய்யும் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சீட்டை எடுத்து வரும். அதாவது 10th மார்க் ஷீட்டும் டிசியும் கொண்டு வரணும்ன்றாங்க. சிப்பாய் பார்மாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹைட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 165 இருந்து கொடுத்துருக்காங்க. வெயிட் வந்து 50 கிலோ இருக்கணும்ன்றாங்க. செஸ்ட் அளவு பாத்தீங்கன்னா 77 சென்டிமீட்டர் அண்ட் 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பென்ஷன் இருக்கணும்ன்றாங்க. அதே மாதிரி 10th 12th வந்து நீங்க தேர்ச்சி பெற்றிருக்கணும். d.pharmacyல வந்து 55% மார்க் முடிச்சிருக்கணும்ன்றாங்க, எடுத்திருக்கணும்ன்றாங்க. மற்றும் பதிவு செய்யப்பட்ட மாநில பார்மசி சபையை தேசிய பார்மசி சபையில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணும்ன்றாங்க. விண்ணப்பதாரர் d.pharmacyயில் பாத்தீங்கன்னா 50% மதிப்பெண்கள் பற்றி பதிவு செய்யப்பட்ட மாநில பார்மசி சபையும் தேசிய பார்மசி சபையிலும் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும்ன்றாங்க. வயது வரம்பு பாத்தீங்கன்னா சிப்பாய் பார்மசிக்கு பாத்தீங்கன்னா 19 இருந்து 25 ஏஜுக்குள்ள இருக்கணும்ன்றாங்க. அதே மாதிரி அதர் கண்டிஷன்ஸ் பாத்தீங்கன்னா விண்ணப்பதாரர் இந்திய ராணுவத்தில் சேரும் முகாமின் போது மருத்துவ பொருத்தம் பெற்றிருக்க வேண்டும். அதாவது உங்களுக்கு வந்து நீங்க மெடிக்கல் சர்டிபிகேட் வந்து இது பண்ணிருக்கணும். அதே மாதிரி 20 வயது வரை திருமணம் ஆகாத விண்ணப்பதாரர் மட்டுமே இந்திய ராணுவத்தில் பதிவு செய்து கொள்ளப்படும். அதாவது 21 வயதுக்குள்ள இருக்கவங்க தான் திருமணம் ஆகாத விண்ணப்பதாரர் மட்டுமே இந்திய ராணுவத்தில் பதிவு செய்து கொள்ளப்படும் போட்டிருக்காங்க. அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் பதிவு பாத்தீங்கன்னா விண்ணப்பதாரர்கள் ஜாயின் இந்தியா army.nic என்ற வெப்சைட்டில் ஆன்லைன் மூலம் 20 பிப்ரவரி 2019 முதல் 21 மார்ச் 2019 வரை பதிவு செய்து கொள்ளலாம். அறிவுரை நன்கு படித்துவிட்டு, அதாவது நோட்டிபிகேஷன் பேஜை நல்லா படிச்சுவிட்டு மண்டல அலுவலகத்தில் சென்னை என்ற ஜாயின் வெப்சைட்டில் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்ய வேண்டும். அது எப்படி விண்ணப்பிப்பதுன்றது லிங்க் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பேஜ்ல கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் உங்க ஜாயின் இந்தியா army.வெப்சைட்ல போயிடுங்க. அதுல போயிட்டு அப்ளை லாகின் பண்ணிங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும், அதுல கண்டினியூ கொடுங்க. அதுல சேவ் கொடுத்துட்டு உங்களோட டீடைல்ஸ் ஃபுல்லா மென்ஷன் பண்ணுங்க. ரீட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லா வந்து ரீட் பண்ணிட்டு உங்களுக்கு உண்டான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், மார்க் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் வந்து கிளிக் பண்ணி ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்து இது பண்ணிங்க.
என்ட்ரி பண்றீங்க. அதே மாதிரி செலக்ஷன் ப்ரொசீஜர் தேர்வு முறை பார்த்தீங்கன்னா முக்கிய பரிசோதனை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர் ரன்னிங் இருக்கும். அப் டு 5 minutes 30 secondsல குரூப் 1 முடிச்சிருக்கணும். அதுக்கு வந்து மார்க் வந்து 60 மார்க் கொடுத்துருக்காங்க. ஓட்டம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி புல்லப்ஸ் பாத்தீங்கன்னா 10 புல்லப்ஸ் வந்து 40 மார்க், 10 புல்லப்ஸ் வந்து 40 மார்க். எத்தனை புல்லப்ஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மார்க் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 9 feet டிச் கொடுத்துருக்காங்க. அடிக்குழி பகுதி பேரு அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் சமநிலை பேலன்ஸ் பாத்தீங்கன்னா தகுதி பேரு அப்படின்னு போட்டிருக்காங்க. மேற்கூடு குறிக்கப்பட்டுள்ள அடிப்படை தகுதி தேர்வுக்கு சிஇ மதிப்பெண் இறுதி தேர்வாகும். அதே மாதிரி உடல் அளவிற்கான தேர்வு பணியிடங்களுக்கு தேவையான தகுதிகள் மேலே குறிக்கப்பட்டுள்ள கொடுத்துருக்காங்க. மருத்துவம் சார்ந்தது கூட தான் கொடுத்துருக்காங்க. மருத்துவ பரிசோதனை நடைபெறும் நாட்கள் குறித்து மருத்துவ குழுவினர் அறிவிப்பார்கள். விண்ணப்பதாரர் தங்களது மருத்துவ பரிசோதனை நாள் குறித்து முகாம் நடைபெறும் இடத்தில் தெரிந்து கொள்ளவும். மருத்துவ குறிப்பாடு உள்ள விண்ணப்பதாரர்கள் குறிப்பிட்ட நாள் அன்று 3 பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படத்துடன் MH வந்து சேர வேண்டும். அந்த விண்ணப்பதாரர்கள் குறிப்பிட்டுள்ள தேதியில் மருத்துவ சீராய்வு சிறப்பு மருத்துவ நாள் நடைபெறும். அவர்களுக்கு வழங்கப்படும் தேதிக்கு 180 நாட்கள் பிறகு மீண்டும் மருத்துவ பரிசோதனை செய்யப்படும். மருத்துவ தகுதியை பெற்றவர்கள் தேர்வு செய்யப்பட மாட்டார். அதாவது ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா தேர்வு செய்ய மாட்டாங்களாம். அதே மாதிரி காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாத்தீங்கன்னா மருத்துவ தேர்வில் அணிவகுப்பும் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டவுடன் அனைத்து வேட்பாளர் செகந்திராபாத் ராணுவ ஆட்சேர்ப்பு அலுவலகத்தில் நடத்தப்படும் பொது நுழைவுத் தேர்வுக்கு உட்படுத்தப்படுவார். CW இன் இடம் மற்றும் தேதி தெரிவிக்கப்படும். பின்னர் தெரிவிக்கப்பட்ட தேர்வு காலத்தில் மதிப்பெண் முறைப்பட்டி தேர்வு முடிவுகள் இந்த ஜாயின் இந்த வெப்சைட்ல வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்களாம். அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ் ரெக்யூர்ட் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் என்ன பண்ண விண்ணப்பதாரர்கள் கீழ் கொடுக்கப்பட்ட ஒரிஜினல் சான்றுகள் முழுமையாக வடிவத்தில் கோப்பில் ஃபைல் அடுக்கி எடுத்து வர வேண்டும். ஃபைல்ல எடுத்துட்டு வரணும்ன்றாங்க. உங்களோட கல்வி சான்றிதழ், உங்க பிறப்பு சான்றிதழ், உங்களோட சர்டிபிகேட், அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாமே எடுத்துட்டு வரணும்ன்றாங்க. அதே மாதிரி குவாலிட்டியா வந்து பேப்பர் வந்து குட் குவாலிட்டி பேப்பர்ல வந்து அட்மிட் கார்டை பிரிண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கணும்ன்றாங்க. அனுமதி சீட்டை. புகைப்படம் பாத்தீங்கன்னா 6 மாதத்துக்கு எடுக்கப்பட்ட 34 மில்லிமீட்டர் x 45 மில்லிமீட்டர் உள்ள 20 புகைப்படங்கள் பேர் மற்றும் பிறந்த தேதி புகைப்படத்தின் கீழ் பகுதியில் குறிப்பிட வேண்டும்ன்றாங்க. அதாவது போட்டோவுக்கு கீழே வந்து உங்க பேரும் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தும் வந்து மென்ஷன் பண்ணிருக்கணும்ன்றாங்க. அது மாதிரி போட்டோஸ். அது மாதிரி கல்வி தகுதி நான் முன்னாடி பண்ணேன். 10th 12th மார்க் ஷீட்டு. உங்க அது தவிர்த்து டிப்ளமோ வந்து ஃபார்மால வச்சிருந்தீங்கன்னா அதோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து ஜெராக்ஸ் எல்லாமே வச்சிருந்தோம். அதே மாதிரி கேஸ்ட் சர்டிஃபிகேட், ரிலிஜன் சர்டிஃபிகேட், ஸ்கூல் கான்டாக்ட் சர்டிஃபிகேட், கேரக்டர் சர்டிஃபிகேட், அன்மேரிட் சர்டிஃபிகேட், திருமணம் ஆகாத சர்டிஃபிகேட், இதுக்குண்டான லிங்க்லாம் நான் கீழே கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணிங்க. அதே ரிலேஷன்ஷிப் சர்டிஃபிகேட், NCCல வந்து ஸ்போர்ட்ஸ்ல இருந்தீங்கன்னா அதுக்குண்டான சர்டிஃபிகேட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், TC, ஆதார் கார்டு, பேன் கார்டுலாம் முக்கியம். அதெல்லாம் மறக்காம எடுத்துன்னு போயிடுங்க. அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் போகும். பிசிக்கல் எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்களுக்குலாம் இருந்ததுன்னா உங்களோட எக்ஸ் சர்வீஸ்மேன் சர்டிஃபிகேட்ஸ்லாம் எடுத்துங்க. இதுதான் வந்து அந்த அன்மேரிட் சர்டிஃபிகேட் ஃபார்ம். அதே மாதிரி நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் ஃபார்மேட் இதெல்லாம் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் பேஜ்லயே இருக்கு. இதெல்லாம் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி அந்த துறை சார்ந்தவங்க கிட்ட கையெழுத்து வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். புதுசா டெலிகிராம் குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். அதோட லிங்க்கும் கீழே கொடுக்குறேன். அதையும் யூஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் புதுசா 2 வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கோம். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நன்றி, வணக்கம். I never made it, but I know what it takes.